வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் ஃப்ரையும் பாறை மீன் ஃப்ரையும் பாறை மீன் குழம்புங்க. மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். நம்ம வந்து இன்றைக்கி பாறை மீன் வாங்கினாங்க. அங்கேயே கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. வீட்டில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன், எப்பயும் வாஷ் பண்ணுற மாதிரி. இதில் 1 ஸ்பூனுக்கு சோம்பு பவுடர் போட்டிருக்கோம், நல்ல ஃப்ளேவருக்கு. 2 பூண்டு பல், பெரிய பூண்டு பல் இடித்து போட்டிருக்கேன். சில்லி பவுடர் பாருங்கள், சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுப்போம். சோம்புத்தூள் போட்டேன், 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர், எப்போயுமே கார்ன்ஃப்ளவர் போட்டால் பிரியாதுங்க, அதனால் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பைண்டிங் ஏஜென்சியாக இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு வரும் வறுத்த மீன். அதுக்காக கார்ன்ஃப்ளவர். கொஞ்சம் அரிசி மாவு கூட போட்டுக்கலாம். நம்ம இதில் அரிசி மாவு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவு 2 போட்டுக்கிட்டோம் பைண்டிங் ஏஜென்சிக்கு. உப்பு போட்டுக்கலாம், நம்ம தேவையான அளவு. இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1.25 ஸ்பூன் உப்பு போட்டேன். இல்லை புளி தண்ணி கரைச்சி ஊற்றலாம், இல்லை லெமன் போட்டுக்கலாம். கொஞ்சம் புளி தண்ணியும் மிக்ஸ் பண்ணிப்போம். செஞ்சிட்டோமா? இப்போ நம்ம புளி தண்ணியும் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஏன்னா ஒரே 1 ஸ்பூன் தான் நான் சில்லி பவுடர் போட்டேன். மிளகு ஜீரகம் கூட நுணுக்கி போட்டுக்கலாம். நம்ம ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது எல்லாத்துக்குமே நாங்கள் இதாங்க பண்ணுவோம், அதனால தான் ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் சொல்கிறது. சாம்பார், நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு, பொரியல் எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி எங்கள் பொடி ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த காலத்துலேருந்தே எங்கள் பாட்டி, அம்மா எல்லாமே இப்படி தான் அரைப்பாங்க. இப்போ நம்ம மிளகாத்தூள் நல்லா காரசாரமாக போட்டாச்சு. இது வரலாம் கூட போட்டுக்கலாம். நான் அரைக்காதால நான் இதோட விட்டுறேன். ஆனால் அந்த மிளகாத்தூள்லேயே எல்லாமே கலந்துருக்கு. பெப்பரு, ஜீரகத்தூள் எல்லாமே கலந்துருக்கு பவுடர்லாம். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து கிள்ளி போட்டுப்போம் மேலே. இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம குழம்பு வச்சிடலாம். பாறை மீன் ரொம்ப நல்லாயிருக்கும், கவுச்சி ரொம்ப அடிக்காது. நம்ம வாஷ் பண்ணுறதும் நல்லா வாஷ் பண்ணுவோம், உங்களுக்கு தெரியும். நான் லெமன், உப்பு, மஞ்சத்தூள், வினிகர் எல்லாமே போட்டு வாஷ் பண்ணுவேன். தயிர் எல்லாம் போட்டு வாஷ் பண்ணுவேன். அதனால் கவுச்சி அடிக்காது ரொம்ப நம்மளோடது. கவுச்சி அடித்தா பிடிக்காது எங்களுக்கு, அதனால் கவுச்சி இல்லாமல் தான் செய்வோம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டுப்போம். நம்ம இருக்கட்டும், ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மீன் குழம்புக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். பூண்டு, வெங்காயம்லாம் அரிஞ்சு, தக்காளியெல்லாம் அரிஞ்சு குழம்புக்கு ரெடி பண்ணிட்டு வரேன். அது வரைக்கும் அதை ஊறட்டுங்க, வதக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு, தக்காளி, இது 3ம் நம்ம மிக்சியில் குறன்னு ஓட்டினாலும் ஓட்டிக்கலாம், ஒரு இடித்தாலும் இடிச்சுக்கலாம். இந்த கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாம். வடகம் போட்டு தாளிக்கணுங்க. மீன் குழம்புலாம் எப்போயுமே வடகம் போட்டு தாளித்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் எப்போயும் வருஷத்துக்கு வடகம் போட்டு வச்சுப்போம். அது இது பார்த்திங்கன்னா புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு, ஒரு பெரிய லெமன் அளவு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். இது தேவையான அளவு ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டி தான். தாளிக்கும் போது பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி, பூண்டு, வெங்காயம் எல்லாமே அரிஞ்சு வச்சுருக்கோம். 3 வெங்காயம், 3 தக்காளி, பூண்டு பல் ஒரு 15 பூண்டு பல், பெரிய பெரிய பூண்டு பல்லுங்க. இதெல்லாம் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். அப்படியே ஒரு குறன்னு ஒரு ஓட்டு ஓட்டிக்கிட்டோம் பாருங்கள். தாளிச்சிடலாம். இப்போ பாருங்கள், கடாய் வச்சாச்சு. கடாயில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டோம். இதில் வடகம் பார்த்திங்கன்னா நான் உதிர்த்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 வடம் அளவுக்கு வடம் போட்டு. வடம் உடம்புக்கு ரொம்ப, மீன் குழம்புக்கெலாம் வடம் ரொம்ப நல்லாயிருக்கும். வத்த குழம்பு, மீன் குழம்புக்கெலாம் வடம் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் எப்போயுமே போட்டு வச்சுப்போம். தாளிச்சோன்னு பார்த்திங்கன்னா அந்த குழம்பே ரொம்ப டேஸ்டி ஆகிடுங்க. இதில் நம்ம அந்த ஓட்டி வச்ச தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். பச்சை ஸ்மெல் போல வதங்கினா தான் அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிட்டு பார்க்கலாம். நல்லா வதங்கட்டும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டுங்க. இது வதங்க தான் குழம்பு நல்ல டேஸ்ட் இருக்கும். நம்ம வதக்கிடுவோம். வதங்கிட்டு இருக்கட்டும். நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பெரிய ஸ்பூனால் 3 ஸ்பூன் ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஒரு வதக்குவோம். கொஞ்சம் வதக்கினா டேஸ்டியாக இருக்கும். ஒரு 2 வதக்கு. வதக்கிட்டோமா? இப்போ இதில் புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தேன் பாருங்கள், அதை அப்படியே ஊற்றிப்பேன். இந்த மிக்சிலையும் கொஞ்சம் அரைச்சதில் ஊற்றி வாஷ் பண்ணி ஊற்றிக்கலாம். மிக்சிலையும் நம்ம அரைச்சோம்ல, அதை நல்லா வாஷ் பண்ணி அந்த பூண்டு, வெங்காயம்லாம் அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. உப்பு போட்டுட்டு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு
இன்னும் கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றிக்கணும். நல்லா கொதிச்சா தான் மீன் குழம்பு வந்து சுண்டி டேஸ்டியாக இருக்கும். அதனால் தண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கலாம். தாராளமாக தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா கொதிக்கட்டும். இதில் கல் உப்பு போட்டுக்கணும். சால்ட்டு போட்டுக்கிறத விட கல் உப்பு போடுறது தான் ரொம்ப நல்லது. இதான் சால்ட்டு வந்துடுச்சு கைக்கு. 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு காரம் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா கொதிச்சு அந்த ஸ்மெல்லு. குழம்பு கொதிச்சுட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மீன் வறுத்துடலாம். மீன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம கடாயை வச்சு இந்த மாதிரி கடாயில் வறுக்கும் போது ஒட்டாமல் நல்லா வரும். நம்ம அந்த தவாவில் ஊற்றுறதும் இதுவும் ஒன்றா தாங்க எண்ணெய் ஈக்குவல் ஆகுது. அதுலேயும் நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் வறுபடும். அதனால் இது மாதிரி வறுத்துட்டாலே மொரன்னு ஆகிடும். எண்ணெய் காஞ்சிச்சின்னா நம்ம அப்படி போட்டுடலாம். இல்லை நம்ம கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டிருக்கிறதால ஒட்டாமல் நல்ல பைண்டிங் ஏஜென்சியாக இருக்கும். இப்படி வறுத்துடலாம். நல்லா வேகட்டும். திருப்பி போட்டு எடுத்துடலாம். இது ஊறிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்கு முதல்ல நம்ம ஸ்டவ் வந்து ஃபுல்லில் வச்சுருந்தோம். இப்போ நான் ஸ்லோவில் வச்சுட்டேன். அந்த பைண்டிங் ஏஜென்சி அந்த கார்ன்ஃப்ளவர் போட்டேன். சூப்பராக எம்மியாக மொறுன்னு நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ ஸ்லோ ஃபயரில் வச்சுருக்கேன். ஒன்று எடுக்கலாம். கொஞ்சம் கூட பெரியல பார்த்தீங்களா மசாலா. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லா மீனையும் வறுத்து எடுத்துடலாம். கொஞ்சம் வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்காக ஒரு 3 கரண்டி குழம்பு எடுத்து வச்சுட்டோங்க. நம்ம மீன் போட்டுடலாம். இப்போது நல்லா குழம்பு கொதித்து சுண்டிடுச்சு. இந்த மிளகா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். இப்போ மீன் போட்டுடலாம். தலை மட்டும்தான் போடுறோம். நம்ம உடம்பெல்லாம் வந்து வறுத்தாச்சு. வறுக்கிறதுக்கு மசாலா போட்டு வச்சுருக்கேன். தலை மட்டும் குழம்புல போட்டுடலாம். இது நல்ல ஒரு 10 கொதி கொதிச்சதுன்னா சீக்கிரம் வந்து போய்டும். மீன்லாம் சீக்கிரமாக வந்து போய்டும். ஒரு 10 கொதி கொதிக்கட்டுங்க. நல்லா வந்து போய்டும். மேலே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை தூக்கிப்போம். எம்மியான மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரை, மீன் குழம்பு, ரசம், சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மீன் குழம்பு, மீன் ஃப்ரையுங்க.